தமிழகத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா நேரடியாக வந்து அதிமுக பாஜக கூட்டணியை ஒரே நாளில் உறுதிப்படுத்தி சென்றார். அதன் மறுநாளே தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக நயினார் நாகேந்திரன் புதிய தலைவராக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். புதிதாக தேர்வு செய்யப்பட்ட நயினார் நாகேந்திரன் கொடுக்கப்பட்ட முக்கிய பணிகளை அவர் தொடர்ந்து செய்து வருகிறார். இந்த சூழலில் பாகிஸ்தானுடனான போர் சூழல் காரணமாக தமிழக அரசியல் நிலவரம் குறித்து பலரும் பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் நாட்டு நலன் குறித்து செய்திகளை மையமாக கொண்டு செயல்பட்டு வந்தனர். இந்த சூழலில்தான் போர் சூழல் முடிவிற்கு வந்த நிலையில் தற்போது நாடு முழுவதும் நடப்பு அரசியல் குறித்த செய்திகளின் முன்னோட்டம் பெற்று வருகின்றன. இந்த வகையில் மத்திய உளவுத்துறை மூலம் சமீபத்தில் அமைந்த அதிமுக பாஜக கூட்டணி ஆளும் திமுக கூட்டணியை வீழ்த்துமா என்ற கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டது. அதில் பல்வேறு முக்கிய விஷயங்களை மையமாக கொண்டு எடுக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் முழுமையான தகவல்கள் வெளிவராத நிலையில் முக்கியமான ரிசல்ட் மட்டுமே தலைமைக்கு கிடைத்திருக்கிறது. அதில் அண்ணாமலை மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து மாற்றப்பட்டதை பலரும் விரும்பவில்லை. குறிப்பாக அதிமுகவுக்கு ஆதரவாக கருத்துக்களை தெரிவித்து வரும் பலர் தொடர்ந்து அண்ணாமலையை விமர்சனம் செய்வது தமிழக பாஜக தொண்டர்களிடையே பெரும் கோபத்தை உண்டாக்கியிருக்கிறது. பாஜக என்பது நாடு முழுவதும் கட்சியின் உறுப்பினர்களை கடந்து ஆதரவாளர்களை அதிகம் கொண்ட கட்சி. இவர்கள் கட்சியின் எந்த பொறுப்பிலும் இல்லை என்றாலும் தொடர்ச்சியாக கட்சிக்கு ஆதரவாக குரல் எழுப்பியும் பாஜகவிற்கு எதிரான அரசியல் நிலைப்பாடு கொண்டவர்களை கடுமையாக விமர்சனம் செய்தும் வந்திருக்கின்றனர். இவற்றில் தேவை உணர்ந்த பிரதமர் மோடியே சமூக வலைதளங்களில் பலரை நேரடியாக பின்பற்றி வருகிறார். அப்படி இருக்கையில் சமீபத்தில் பாஜக தலைமை அதிமுக கூட்டணியை விமர்சனம் செய்யும் நபர்களை கடுமையான நடவடிக்கைக்கு உண்டாக்கும் என கூறியது பலரை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. அதிமுகவை சேர்ந்த பலர் வெளிப்படையாக பாஜகவின் நிலைப்பாட்டை வெளிப்படையாக விமர்சனம் செய்து வருகின்றனர். அவர்களை இதுவரை அதிமுக நேரடியாக கண்டிக்கவில்லை. குறிப்பாக காயத்ரி ரகுராம் போன்றவர்கள் வெளிப்படையாக சபுக்கு சங்கருடன் இணைந்து கூட்டணி அறிவிப்புக்கு பிறகு அண்ணாமலையை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். இதுபோலவே பலரும் விமர்சனம் செய்திருக்கின்றனர். இவர்கள் மீது அதிமுக நடவடிக்கை எடுக்காத நிலையில் ஏன் பாஜக தாமாக முன்வந்து இவ்வாறு கூற வேண்டும் என பலரும் ஆவேசமடைந்து வருகின்றனர். இவை போன்ற விஷயங்கள் தொண்டர்கள் மனதில் பெரும் ஆவேசமாக வெடித்திருக்கும் நிலையில் மத்திய உளவுத்துறை எடுத்த கருத்து கணிப்பில் அதுதான் வெளிவந்திருக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தபோதும் எங்குமே இந்த கூட்டணி குறித்து எடப்பாடி பழனிசாமி பொதுவெளியில் இதுநாள் வரை ஒரு கூட்டம் கூட நடத்தாத நிலையில் இந்த கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு பெரிய அளவில் இல்லை என்பதுதான் களத்தில் எதிரொலிக்கிறது. மேலும் சமீபத்தில் முதல்வர் ஸ்டாலின் டெல்லி சென்றது அவரது ஆட்சி மற்றும் குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்ளத்தான் என பொதுவெளியில் அதிமுகவை சேர்ந்த பலர் விமர்சனம் செய்தனர். மேலோட்டமாக பார்த்தால் இதன் அரசியல் காரணங்கள் புரியாது. அதே நேரத்தில் திமுக தலைமை பாஜகவை அனுசரித்து சென்றால் பாஜக நடவடிக்கையில் இருந்து திமுகவை காப்பாற்றும் என்ற தோற்றத்தை உண்டாக்குகிறது. மொத்தத்தில் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தாலும் அந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக மாறும் என்பது பெரும் கேள்விக்குறியாக இருக்கிறது. அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தபோது தமிழகத்தில் நிலவும் பிரச்சினைகளை மையமாக கொண்டு கொடுக்கும் பேட்டிகள் மற்றும் போராட்டங்கள் சாமானிய மக்கள் மனதிலும் சென்றது. ஆனால் இப்போது எந்த மாற்றமும் இல்லை. குறிப்பாக மாநிலம் முழுவதும் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை மையமாக கொண்டு ராணுவ வீரர்கள் மற்றும் மத்திய அரசிற்கு நன்றி செலுத்தும் யாத்திரையை தமிழக பாஜக முழுவீச்சில் செய்து வந்தாலும் அவை அனைத்தும் அந்த பகுதிகளை கடந்து மாநிலம் முழுவதும் உள்ள கட்சி தொண்டர்கள் மத்தியில் கூட எதிரொலிக்கவில்லை என்பதுதான் இப்போதைய கள நிலவரம். கூட்டணி தர்மத்தை காப்பாற்ற இரண்டு தரப்புமே முயற்சி செய்ய வேண்டும். அதை விடுத்து பாஜக தொண்டர்களை மட்டுமே கட்டுப்படுத்த நினைப்பதும் தமிழக பாஜகவின் முகமாக உள்ள அண்ணாமலையை அதிமுகவின் பெய்டு ஏஜென்ட் போன்றவர்கள் வெளிப்படையாக விமர்சனம் செய்து வருவது போன்ற பல தகவல்கள் மத்திய தலைமைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. விரைவில் அண்ணாமலைக்கு முக்கிய பொறுப்பு கொடுக்கப்படும் என கூட்டணியை உறுதி செய்த அன்றே அமித் ஷா சமூக வலைதளத்தில் உறுதி செய்தார். அதற்கான நாள் வந்துவிட்டதாகவும் அதுவரை அமைதியாக தனது நேரத்தை செலவிட அண்ணாமலை முயன்று வருவதாகவும் கூறப்படுகிறது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக
மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.